இந்த நாளிலும் நான் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் इन दिनों में ध्यान के लिए लिया गया वचन 2 நாளாகமத்தின் புஸ்தகம் दूसरे इतिहास की पुस्तक அவருடைய 26வது அதிகாரம் उसके 26वां अध्याय அவருடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. उसके 15 वचन पढ़िए. இந்த இடத்துல உசியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். यहाँ पर हम उजिया राजा के बारे में पढ़ते हैं. அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விருத்தி அல்லது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. उजिया राजा ने जो भी काम किया उसमें एक प्रगति हुई और बढ़ोतरी हुई. இந்த 15வது வசனத்தின் கடைசி பாகத்தை நாம் வாசிக்கும் போது यदि 15 वचन के आखिरी भाग में पढ़ोगे அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, उसकी कीर्ति दूर दूर तक फैल गई. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. उसे अद्भुत सहायता यहाँ तक मिली कि वो सामर्थ्य हो गया. அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, उसकी कीर्ति दूर दूर तक फैल गई. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் और உண்டாயிற்று. उसे अद्भुत सहायता यहाँ तक मिली कि वो सामर्थ्य हो गया. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இந்த உசியா ராஜாவுடைய கீர்த்தி தேசத்துல வெகு தூரம் பரவிற்று. उजिया राजा की कीर्ति दूर दूर तक फैल गई. அவன் பலப்படும் மட்டும், அதாவது ஒரு ஸ்டெடி ஆகும் மட்டும், ஸ்டாண்டர்ட் ஆகும் வரைக்கும் वो जब तक सामर्थ न बना या कह सकते हैं कि जब तक वो एक स्थिर न हुआ, அவன் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவனுக்கு அனுகூலமான காரியங்கள் எல்லாம் நடந்தது. उसके जीवन में सारी अद्भुत सहायता मिली. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं. இதற்கு காரணம் என்னவென்றால், इसका कारण क्या है? அவனுடைய 7வது 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால், यदि 7वां 8वां वचन पढ़ोगे, தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि परमेश्वर उसका साथ रहा. தேவன் அவனுக்கு துணை நின்றார். परमेश्वर उसके साथ रहा. கர்த்தர் அவனுக்கு துணை நின்றபடினாலே परमेश्वर ने उसकी सहायता की, इसलिए அவனுடைய கீர்த்தி பரவவும் उसकी कीर्ति दूर दूर तक फैल गई. அவன் மிகவும் பலன் கொள்ளவும் கர்த்தர் கிரியை செய்தார். वो अधिक सामर्थ्य होने के लिए परमेश्वर ने सहायता किया. அப்ப தேவன் அவனுக்கு துணை நின்றபடினாலே परमेश्वर ने उसकी सहायता की, इसलिए அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். पढ़ते हैं कि वो परमेश्वर का प्रिय काम किया. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை இந்த உசியா செய்தார். उजिया ने परमेश्वर की नजर में जो भी भला है उसे ही कहा किया. மாத்திரமல்ல, உசியா கர்த்தரை தேடினான் என்று நாம் வாசிக்கிறோம். लिखा गया है कि उजिया ने परमेश्वर को ढूंढा. உசியாவின் கீர்த்தி தேசமெங்கும் பரவுவதற்கும், उजिया का कीर्ति दूर दूर तक फैलने के लिए, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாவதற்கும், वो सामर्थ्य बढ़ने तक अद्भुत सहायता मिलने के लिए, காரணம் கர்த்தர் உசியாவோடு கூட இருந்தார். कारण यही है कि परमेश्वर ने उसकी सहायता की. அவன் கர்த்தரை தேடினான், उसने परमेश्वर को ढूंढा. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்தார். परमेश्वर के नजर में जो भला है उसी को किया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரையும் தேட வேண்டும். हम भी परमेश्वर को खोजना है. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நாம் செய்ய வேண்டும். परमेश्वर के नजर में जो भला है उसी को करना है. தாவீது கர்த்தரை தேடின ஒரு மனுஷன். दाऊद परमेश्वर को खोजा हुआ व्यक्ति है. தாவீது தன் அனுபவத்திலிருந்து சொல்லும்போது, दाऊद अपने अनुभव से कहता है, சங்கீதம் 9:10 வாசிக்கும் போது, भजन संगीता 9:10 में हम पढ़ते हैं, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று எழுதுகிறார். हे यहोवा तुम अपने खोजियों को हाथ नहीं छोड़ते हो. மாத்திரமல்ல, இது தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा के खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी. கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். यहोवा की खोजियों को कभी परमेश्वर त्याग नहीं देता. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு வைக்க மாட்டார். यहोवा के खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी. அப்ப கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்னால், यहोवा को खोजो, इसका मतलब क्या है? தேவனுடைய பிள்ளைகள் வருஷத்துல 3 நாள் கர்த்தரை தேடி ஆராதனைக்கு வருவதல்ல. केवल साल में 3 बार परमेश्वर को ढूंढकर भवन में आना ये नहीं. நித்தமும் கர்த்தரை தேடுங்கள். निरंतर यहोवा को ढूंढना है. நித்தமும் கர்த்தரை தேடுங்கள்.
தேடுங்களே. निरंतर सदा यहोवा को ढूंढना है. நித்தமும் ஒரு சமூகத்தை நாடுங்களே. निरंतर परमेश्वर के सम्मुख को खोजते रहो. டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை தேடுனே. रोज हर एक पल यहोवा की सन्निधि को खोजो. கிறிஸ்துமஸுக்கு வருஷ பிறப்புக்கு பெரிய வெள்ளிக்கிழமைக்கு வர்ற விசுவாசிகள் இருக்கிறார்கள். कुछ विश्वासी हैं जो केवल क्रिसमस के दिन, नए साल के दिन और ईस्टर के दिन आते हैं. ஆனா அப்படிப்பட்டவர்கள் அல்ல. लेकिन वैसे लोग नहीं. ஆண்டவர் சொல்லுகிறார் நித்தமும் கர்த்தரை தேடுங்க. परमेश्वर कहता है सदा यहोवा को खोजते रहो. நித்தமும் கர்த்தரை தேடுங்க. सदा यहोवा की खोजते रहो. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க. पूरे मन से यहोवा को ढूंढो. இப்படி முழு இருதயத்தோடும் நித்தமும் ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினால் जो व्यक्ति पूरे मन से और सदा यहोवा को ढूंढते रहेगा, அந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். उस व्यक्ति को परमेश्वर कभी नहीं त्यागेगा. அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு குறையும் வைக்க மாட்டார். और इस व्यक्ति को परमेश्वर कोई वस्तुओं की घटी ना होगी. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடணும். हम परमेश्वर यहोवा को पूरे मन से ढूंढना है நித்தமும் கர்த்தரை தேடணும். और सदा परमेश्वर को ढूंढना है. மாத்திரமல்ல ஏசாயா சொல்லுகிறார் यशाया कहता है கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். यहोवा को जब पाना है उसी समय में पालो. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். जब वो समीप है तब उसे पुकारो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், परमेश्वर को पाने का समय, ஆண்டவரை விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாத நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ऐसे दिन अधिक निकट है जब हम छुटकारा के साथ परमेश्वर की आराधना नहीं कर सकेंगे. இப்பொழுதே அப்படிப்பட்ட நாட்களுக்கு மத்தியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். अभी से ही हम वैसे ही दिनों के बीच में रह रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் கர்நாடகாவிலே தமிழ்நாட்டில் अनेक ஊழியக்காரர்கள் அடிக்கப்பட்டு அவர்கள் குற்றுயிராய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி இருக்கிறார்கள். कर्नाटक और तमिलनाडु में हम देखते हैं कि कई सेवक लोग जो हैं अधमरे मारकर उनको वैसे ही डाल देते हैं. சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று சொல்லி பயங்கரமாய் தீவிரவாதிகள் செயல்படுகிறார்கள். सुसंदेश नहीं सुनाने के लिए आतंकवादियां लोग बहुत ही अति क्रिया कर रहे हैं. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நுழைந்து தேவனுடைய ஆலயத்தை உடைத்து சிதற பண்ணி இருக்கிறார்கள். परमेश्वर के मंदिर में प्रवेश करके मंदिर को तोड़ दिए हैं. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கேள்விப்படுகிறோம், நியூஸ்ல பார்க்கிறோம். ऐसी सारी सूचना हम सुन रहे हैं और संदेश सुनते हैं. ஆனபடினால கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற இந்த நேரத்தின் காலத்தின் தேவனுடைய பிள்ளைகள் அள்ளத்தட்ட கூடாது. लेकिन परमेश्वर के सम्मुख में आने वाले इन समय को हम कभी टुकराना नहीं है. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. परमेश्वर को जब पाना है उसी समय उसे ढूंढ लो. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. जब वो समीप है तब उसे पुकारो. நாட்கள் கடந்து போகும்போது जब समय बीत जाएगा, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, कोई भोजन की गटी से होने वाली अकाल नहीं, தண்ணீர் குறைவினால் உண்டாகிற தாகம் அல்ல, पानी की गटी से होने वाली प्यास नहीं. கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்க கூடாத கொடிய பஞ்சத்தின் நாட்கள் வரும். ऐसी अकाल के दिन आएगी जो हम परमेश्वर के वचन को सुन नहीं पाएंगे. அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் கடந்து போவார்கள். तब परमेश्वर के लोग एक समुद्र छोड़कर दूसरे समुद्र तक जाएंगे. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கூடாத கொடிய நாட்கள் வருகிறது. परमेश्वर के वचन को नहीं सुन पाएंगे. वैसी बड़ी अकाल के दिन आ रही है. ஆனபடினால கர்த்தரை கண்டடையத்தக்க இந்த நல்ல நாளிலே, इसलिए परमेश्वर को ढूंढने वाले इस शुभ समय में, கர்த்தரை கண்டடையக்கூடிய இந்த நாட்கள்ல परमेश्वर को पाने वाले इस शुभ अवसर में தேவனுடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடு पूरे मन से நித்தமும் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். निरंतर यहोवा को ढूंढते रहो. அப்படி முழு இருதயத்தோடு நித்தமும் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் यदि आप पूरे मन से निरंतर यहोवा को ढूंढते रहोगे, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார். परमेश्वर ना ही तुमको त्यागेगा, ना कोई वस्तुओं की घटी होगी. இதை தாவீது அனுபவபூர்வமாக அறிந்திருந்தார். इसे दाऊद अनुभव पूर्वक जानता था. அதனால் தன் மகன் வளர்ந்து பெரியவனான போது इसलिए अपना बेटा जब बड़ा हुआ, சாலமோனுக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறார். सुलेमान को समझाता है. சாலமோனை பார்த்து தாவீது சொல்லுகிறார், सुलेमान को देखकर दाऊद कहता है, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். यदि तुम यहोवा के साथ बने रहोगे तो यहोवा भी तुम्हारे साथ बना रहेगा. நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். यदि तुम यहोवा को ढूंढोगे तो वो तुम पाओगे. நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை என்றைக்கு விட்டு விடுவார். यदि तुम उसे छोड़ दोगे तो वो भी सदा
सदा के लिए तुमको छोड़ देगा। சாலமோன் வளர்ந்து பெரியவனானான். सुलेमान जब बड़ा हुआ, தாவீதுக்கு அடுத்து ராஜ்யபாரத்திலே கடந்து வருகிற दाऊद का अगला राजा बना। தகப்பனாகிய தாவீது குமாரனுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை, पिता दाऊद ने अपना पुत्र सुलेमान को बताया, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். यदि तुम यहोवा के साथ बनो रहोगे तो यहोवा भी तुम्हारे साथ बना रहेगा। நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். यदि तुम यहोवा को ढूंढोगे तो वो तुम पाओगे। நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் என்றென்றைக்கும் உங்களை விட்டு விடுவார். यदि तुम उसे छोड़ दोगे तो वो भी सदा के लिए तुमको छोड़ देगा। தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை தேடுங்க. परमेश्वर के लोग हमें यहोवा को ढूंढना है। உசியா கர்த்தரை தேடினார். उजिया राजा ने यहोवा को ढूंढा, கர்த்தருக்கு செம்மையான காரியங்கள் எல்லாம் செய்தார். जो भी यहोवा की नजर में भला है सब किया। ஆனபடியால் கர்த்தர் இந்த உசியாவுக்கு துணை நின்றார். इसलिए परमेश्वर उजिया राजा की सहायता की। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் துணை நிற்பாரானால், जब परमेश्वर यहोवा खुद ही किसी व्यक्ति का सहायता बनता है, உலகமே எதிர்த்து வந்தாலும் தேவனுடைய பிள்ளையை அசைக்க முடியாது. भले ये सारा संसार उसके विरोध उठे कोई हिला नहीं पाएगा। இன்னைக்கு உலகத்துல நமக்கு நிறைய நண்பர்கள் இருந்தால், भले इस दुनिया में जब हमारे बहुत दोस्त होते हैं, உலகத்தின் மக்கள் எல்லாம் நமக்கு நண்பர்களா இருந்தாலும், भले ये सारी दुनिया के लोग हमारे मित्र हो, தேவன் ஒரு மனுஷனுக்கு எதிர்த்து நிற்பாரானால், यदि परमेश्वर किसी व्यक्ति के शत्रु बन जाए, இருக்கிற அத்தனை நண்பர்களும் சிதறி போவார்கள். सारे मित्र जो है तितर बितर हो जाएंगे। கர்த்தருடைய துணை இல்லாத பட்சத்தில் பூமியில ஒன்று செய்ய முடியாது. परमेश्वर की सहायता के बिना इस पृथ्वी में कुछ नहीं कर पाएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் துணை நின்றால், यदि परमेश्वर सहायता दे, உலகமே எதிர்த்து வந்தாலும் அந்த மனுஷனை அசைக்க முடியாது. यदि ये सारी दुनिया तुम्हारे विरोध उठ जाए लेकिन कोई कुछ नहीं कर पाएगा। உலகமே ஒரு மனுஷனுக்கு சிநேகிதனா இருந்தாலும், लेकिन ये संसार यदि हमारा मित्र हो, கர்த்தர் ஒரு ஆளு எதிரியா இருந்தால், यदि एक परमेश्वर हमारा शत्रु बन जाए, இருக்கிற அத்தனை சிநேகிதர்களும் சிதற பண்ணுவார் ஆண்டவர். सारे मित्रों को परमेश्वर तितर बितर कर देगा। தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை தேடாத ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? परमेश्वर को जो ढूंढते नहीं उस व्यक्ति का हाल किस प्रकार है? தாவீது பார்க்கிறார். दाऊद देखता है, தாவீதுக்கு விரோதமா பெரிய இருக்கிற சத்துருக்கள் ஏராளமா இருக்கிறார்கள். दाऊद के विरोध उठे हुए शत्रु अनेक थे, ஆனா சத்துருக்களை பார்க்கும்போது, लेकिन शत्रुओं को देखते समय, கர்த்தரை தேடாத மனுஷர்களை பார்க்கும்போது, यहोवा को जो खोजते नहीं थे वैसे व्यक्तियों को देखते समय, அவர்கள் எல்லாம் செழுமையா இருக்கிறார்கள். वे लोग तो अच्छे हरा भरा है। தாவீது நித்தமும் கர்த்தரை தேடுகிறார். दाऊद निरंतर यहोवा को ढूंढता था, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறார். पूरे मन से यहोवा को ढूंढता था, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறார். भोर के समय यहोवा को ढूंढता था, ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை दिन துதிக்கிறார். में 7 बार यहोवा की स्तुति करता था, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிறார். सुबह दोपहर शाम को परमेश्वर की स्तुति करता था। இவ்வளவு செய்தாலும் इतना करने पर भी தாவீதுக்கு சத்துருக்கள் தான் பெருகி இருக்கிறார்கள். दाऊद के विरोध इतने शत्रु उठे थे, ஆனா தாவீது பார்க்கிறார், लेकिन दाऊद देखता है எனக்கு விரோதமா சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள். मेरे विरोध कितनी शत्रु उठे हैं, தேவனை தேடாத துன்மார்க்கன் செழித்திருக்கிறார். लेकिन परमेश्वर को जो नहीं ढूंढता है वो अधर्मी हरा फुला है। அந்த துன்மார்க்க மனுஷனுடைய முடிவை கவனித்து பார்க்கிறார். लेकिन उस अधर्मी व्यक्ति का अंत को देखता है। அந்த துன்மார்க்க மனுஷனுடைய முடிவை அவன் கவனித்து பார்த்தபோது, जब उसने ध्यान से देखा कि उस दुष्ट व्यक्ति का अंत किस प्रकार है, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்க மனுஷனை கண்டேன். मैंने एक बलवान अधर्मी को देखा, அவன் தனக்கு ஏற்ற நிலத்திலே वो अपने ही जमीन में முளைத்திருக்கிற பச்சையான மரத்தை போல் இருந்தான். एक उगा हुआ हरा भरा पेड़ के समान था। ஆனாலும் பாருங்கள், फिर भी देखिए அவன் இல்லாமல் போனான். वो नहीं रहा, அவன் பெயர் முதற்கொண்டு இல்லாமல் போயிற்று. उसके नाम तक नहीं रहा। கர்த்தரை தேடாத ஒரு துன்மார்க்க மனுஷன், जो व्यक्ति यहोवा को नहीं ढूंढता वो अधर्मी தனக்கேற்ற நிலத்திலே முளைத்திருக்கிற பச்சையான மரத்தை போல் இருந்தாலும், अपनी जमीन में उगा हुआ हरा भरा पेड़ के समान भी हो, மற்றவருடைய பார்வைக்கு அவன் செழுமையான மரமாய் இருந்தாலும், भले दूसरे की नजर में वो बड़े हरियाली दिखे, நாட்கள் கடந்து போகும்போது लेकिन समय जब बीतते जाएगा அந்த மனுஷன் அழிந்து போகிறான். वो व्यक्ति नष्ट हो जाता है, அவன் பெயர் முதற்கொண்டு இல்லாமல் போகிறது. उसके नाम तक मिट जाता है। ஆனால் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள், लेकिन जो परमेश्वर को सच्चे दिल से मानते हैं, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், जो परमेश्वर के नजर में प्रिय काम करते हैं, அவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பி இருந்தாலும், उसके विरोध भले ही शत्रु उठे हो, கர்த்தர் அவர்களுக்கு துணை
துணை நிற்கிறார். परमेश्वर यहोवा उनको साथ देता है. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். परमेश्वर यहोवा तुम्हारी सहायता करता है. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும்போது जब परमेश्वर यहोवा तुम्हारी सहायता करता है, இந்த உசியாவின் கீர்த்தி தேசமெங்கும் பரவினது போல जैसे उजिया राजा का कीर्ति दूर दूर तक फैल गई, அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு அனுகூலமான ஆச்சரியமான காரியங்களை நடப்பித்தது போல जैसे वो सामर्थ होने तक उसको सारी रीति से सहायता मिली, கர்த்தருடைய ஆச்சரியமான கிரியைகள் நீங்கள் அனுகூலமடைய வரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட்டு தருவார். परमेश्वर की बलवंत क्रिया अपने अनुकूल रास्ते तक हमें मिलते जाएगा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்பாரானால் यदि परमेश्वर किसी व्यक्ति की सहायता करे, அந்த மனுஷன் தன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுகிறார். वो व्यक्ति अपने जीवन में आशीर्वाद पाता है. தேவனுடைய பிள்ளைகள் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். आप लोग उत्पत्ति की 45-25 को घर में जाकर पढ़िए. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது याकूब अपने पुत्र यूसुफ को आशीष देते समय அங்கே சொல்லுகிறார், वहाँ कहता है, தேவன் உனக்கு துணை நிற்பாராக, यहोवा तुम्हारी साथ दे, தேவன் உனக்கு துணை நிற்பாராக, यहोवा तुम्हारी सहायता करे, கர்த்தர் உனக்கு துணை நின்று यहोवा तुम्हारी सहायता करे, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலே ऊंचे आसमान से होने वाले आशीर्वाद கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலே और नीचे गहराई में होने वाले आशीर्वाद, ஸ்தனங்களுக்குரிய கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பார். सारे गर्भ के आशीर्वाद से तुझे आशीष करे. தேவனுடைய பிள்ளைகள் தகப்பனாகிய யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். याकूब अपने पुत्र यूसुफ को इस प्रकार आशीर्वाद देता है, தேவன் உனக்கு துணை நிற்பார், यहोवा तुम्हारी सहायता करेगा, தேவன் உனக்கு துணை நிற்பார். यहोवा परमेश्वर तुम्हारी सहायता करेगा. அது பிதாக்களின் தேவனாகிய கர்த்தராலே அப்படி ஆகிறது. वो पिता परमेश्वर के द्वारा ही तुझे मिलेगा. தேவன் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்கும் போது जब परमेश्वर यहोवा किसी की सहायता करता है, வானத்தில் உண்டாகிற ஆசீர்வாதம், आकाश के सारे आशीर्वाद, பூமியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், पृथ्वी के सारे आशीर्वाद, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். उसके सारे बच्चे पति पत्नी आशीर्वाद पाती है. இந்த யோசேப்புடைய ஆரம்ப வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது यूसुफ के आरंभ काल को यदि देखेंगे, அவன் சகோதரர்களால் பகைக்கப்பட்ட ஒரு மனுஷன், वो भाइयों से नफरत किया गया हुआ एक व्यक्ति, பெற்றோர்களால் மறக்கப்பட்ட ஒரு மனுஷன், पालक से भूला गया हुआ एक व्यक्ति, அவன் அற்பமாய் எண்ணப்பட்டான். वो बहुत ही तुच्छ जाना गया. அவனுடைய வாழ்க்கையில பிராணன் இரும்பு கூட்டில் அடைபட்டிருந்தது. उसका जीवन में उसका प्राण लोहे के बंधन में बंद किया गया था. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. परमेश्वर का वचन उसे तकनाया. தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்பட்ட போதிலும் इतनी तकलीफ उठाने पर भी கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். परमेश्वर यहोवा उसकी सहायता की. தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். पिता के आशीर्वाद में भी यही कहता है कि परमेश्वर तेरी सहायता करेगा. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमको आशीष करता है. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகும். जब परमेश्वर के पात्र बनेंगे तो परमेश्वर का आशीर्वाद हमें मिलेगा. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். परमेश्वर के सेवक लोग आशीर्वाद देते हैं. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்கு. यदि उनके आशीर्वाद को पाने के लिए हम योग्य रहेंगे तो उसके आशीर्वाद हमारे जीवन में बसेगा. பெற்றோர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். पालक हमको आशीर्वाद देते हैं. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்கு. यदि हम उस आशीर्वाद को पाने के पात्र रहेंगे तो परमेश्वर का आशीर्वाद हमारे जीवन में बनेगा. யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். याकूब अपने बच्चे को आशीर्वाद किया. யோசேப்பை பார்த்து சொல்கிறார், தேவன் உனக்கு துணை நிற்பார். यूसुफ को देखकर कहता है कि तेरा ईश्वर तेरी सहायता करेगा. அந்த ஆசீர்வாத வார்த்தையின்படியே கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उस वचन के द्वारा पिता यूसुफ को आशीर्वाद किया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு உண்டாயிருந்தது. परमेश्वर का आशीर्वाद यहोवा यूसुफ को मिला. வருஷம் கடந்து போனது. साल तो बीत गई. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு பயப்படுகிறார்கள். यूसुफ के भाई यूसुफ से डरने लगे. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், लेकिन यूसुफ ने कहा, நீங்கள் பயப்படாதீர்கள், तुम मत डरो, நீங்கள் பயப்படாதீர்கள், तुम मत डरो, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், तुमने मेरी बुराई करना चाहा, கர்த்தரோ लेकिन இந்நாளில் நடந்து வருகிறது போல परमेश्वर यहोवा इन दिनों के समान வெகு ஜீவன்களை உயிரோடு காப்பாற்றும்படிக்கு कई जीवन की प्राण की रक्षा करने के लिए கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். मुझे मेरे लिए सब कुछ भलाई के तौर पर किया. நீங்கள் பயப்படாதீர்கள், इसलिए तुम मत डरो, நான் உங்களை பராமரிப்பேன், मैं तुम्हारा पालन पोषण करूंगा, உங்கள் குழந்தைகளையும் நான் मैं பராமரிப்பேன். तुम्हारे बच्चों का भी देखभाल करूंगा. யாரால சொல்ல முடியும்? कौन कह सकता है? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்பாரானால்
जब परमेश्वर किसी व्यक्ति की सहायता करे, தேவனுடைய பிள்ளைகள் அந்த மனுஷன் ஆசீர்வாத ஊற்றாய் वो மாறுகிறார். व्यक्ति एक आशीर्वाद का सोता बन जाता है। அவனுக்கு 10 சகோதரர்கள், उसके 10 भाई लोग, ஒரு தம்பி, एक छोटा भाई, எல்லாரும் இப்ப குடும்பமா இருக்கிறார்கள். सब लोग परिवार बन गए, எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். सबके पत्नी बच्चे हैं, தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. देश में अकाल भी फैली हुई है। இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ऐसी विकल्प परिस्थिति में யோசேப்பு தைரியமாய் சொல்லுகிறார், यूसुफ बड़े धैर्य से कहता है, நீங்கள் பயப்படாதீர்கள், तुम मत डरो, நான் உங்களை பராமரிப்பேன், मैं तुम्हारा पालन पोषण करूंगा, உங்கள் குழந்தைகளை நான் பராமரிப்பேன், तुम्हारे बच्चों का भी देखभाल करूंगा। கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். कई लोगों के लिए परमेश्वर आशीर्वाद का पात्र बनाकर उपयोग किया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் यदि यहोवा का आशीर्वाद किसी के साथ रहे, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. कितने भी दे ऐसी उसकी कोई कमी ना होगी। வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. जो दिलदार उधार पूर्वक देता है वो और बढ़ते जाएगा। பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு. जो कुछ कंजूस कर 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 रखते हैं वो और भी अकाल या कंगाल बनेंगे। கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது என்று சொன்னால், जब परमेश्वर का आशीर्वाद किसी व्यक्ति के साथ होता है, ஆண்டவர் சொன்னார், परमेश्वर यहोवा ने कहा है, உன் ஊற்றுக்கண் உனக்குரியதாய் மட்டும் இராமல் तेरा सोता केवल तुम्हारे लिए न हो, அது மற்றவர்களுக்கு உண்டாகட்டும். वो दूसरों के लिए भी होने दो। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம், ए परमेश्वर तेरी आशीर्वाद, நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் तुम जो मुझे दोगे वो आशीर्वाद எனக்கு மட்டும் உரியதாய் இராமல் वो सिर्फ मेरे लिए न हो, பூமியில் உள்ள எல்லா பசுத்தவான்களுக்கும் அது உரியதாய் இருக்கட்டும். पृथ्वी के सब पवित्र लोगों के लिए होने दो। தாவீதுடைய இருதயம் அவ்வளவு பரந்த இருதயம். दाऊद का मन उतनी दिलदार था। கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்பாரானால் जब परमेश्वर किसी व्यक्ति की सहायता करता है, அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். उस व्यक्ति को परमेश्वर आशीष करता है எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தினார். और उस देश का परमेश्वर ने उसे अधिपति बनाया। ஆனால் இந்த யோசேப்பு लेकिन ये यूसुफ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட போது जब वो आशीर्वाद पाया, அந்த ஆசீர்வாதம் தனக்கு மட்டும் தான் சொந்தம் என்று நினைக்கவில்லை. उसने ये न सोचा कि वो आशीर्वाद सिर्फ मेरे लिए होगा। தன்னை பகைத்த வெறுத்த குழியில தூக்கி போட்ட இஸ்மாயிலுடைய கையில விட்டு போட்ட தன் சகோதரனுடைய குடும்பத்தை अपने आप को नफरत किया हुआ, बैर किया हुआ, इनकार किया हुआ, इश्माएल के हाथ में बेच डाला हुआ भाइयों के लिए நான் உங்களை பராமரிப்பேன் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். मैं तुम्हारा पालन पोषण करूंगा, मत डरो करके कहता है। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் अनेகர் சொல்கிறார்கள், आज कई विश्वासी लोग कहते हैं, நான் இப்படி இருந்தேன், அவர்கள் அந்த நாட்களில் எனக்கு இவ்வளவு கேடு செய்தார்கள். वे मैं ऐसा था तब उन दिनों में मेरी बहुत ही वो तुच्छ समझते थे, ஆனபடியால் இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கட்டும். इसलिए आज के दिन वो अनुभव करने दो। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் துணை நிற்கிற மனுஷன் அப்படி பேச மாட்டார். परमेश्वर जिसके साथ रहता है वो वैसा नहीं कहेगा। கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்பாரானா அந்த மனுஷன் அப்படி பேச மாட்டார். जब परमेश्वर किसी व्यक्ति की सहायता करता है तो वो व्यक्ति इस प्रकार नहीं कहेगा। நன்மை செய்ய பழகுங்க, भलाई करना सीखो, நன்மை செய்ய படியுங்க, भलाई करना सीखो। நம்மில் உள்ளவர்களும் நன்மை செய்ய பழகட்டும். हमारे अंदर के हमारे हम में भी लोग भलाई करना सीखे। தேவனுடைய பிள்ளை நன்மை செய்ய பழகுங்க, भलाई करना सीखो, நன்மை செய்ய படியுங்க, भलाई करना सीखो, கூட இருக்கிறவர்களை நன்மை செய்ய பழக்குங்க. और साथ में जो लोग हैं उनको भी भलाई करना இது सिखाओ। தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களால் தான் முடியும். क्योंकि परमेश्वर यहोवा जिसके साथ रहता है, जिसकी सहायता करता है, वही लोगों कर सकते हैं। யோசேப்போடு கர்த்தர் துணை நின்றார். यूसुफ के संग परमेश्वर यहोवा रहा। யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். यूसुफ को परमेश्वर आशीष किया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपकी आशीष करे, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கணும். परमेश्वर आपकी सहायता करना है। கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்க வேண்டுமானால் यहोवा परमेश्वर यदि तुम्हारी सहायता करना है, நீங்கள் நித்தமும் கர்த்தரை தேடணும். तुम सदा यहोवा को खोजना है, முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடணும். पूरे मन से यहोवा को खोजना है। கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். परमेश्वर के नजर में जो सही है उसे ही करना है। இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யும் போது ऐसे कामों को जब करोगे, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். परमेश्वर यहोवा तुम्हारा साथ कर देगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर यहोवा तुमको आशीष देगा। உங்கள் கீர்த்தி தேசமெங்கும் பரவும்படி செய்வார். तुम्हारी कीर्ति दूर दूर तक फैलेगी। நீங்கள் பலப்படும் மட்டும் உங்களுக்கு ஆச்சரியமாய் அனுகூலமான காரியங்களை செய்வார். तुम बलवंत होने तक, सामर्थ होने तक अनुकूल सहायता देगा। மோசே சொல்லுகிறார், मूसा कहता
कहता है, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், निर्गमन की पुस्तक 18वां अध्याय, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், निर्गमन की पुस्तक 18वां अध्याय में அவருடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். उसके 4था वचन पढ़िए। மோசே சொல்லுகிறார், मूसा कहता है, என் பிதாக்களின் தேவன் எனக்கு துணை நின்று मेरे पिता के परमेश्वर ने मेरी सहायक होकर பார்வோனுடைய பட்டயத்துக்கு என்னை விலக்கி பாதுகாத்தார். फिरौन की तलवार से मुझे बचाया। அப்ப தேவன் துணை நிற்கும் போது ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். जब परमेश्वर यहोवा हमारी सहायता देता है तो वो हमें आशीष करता है। தான் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். केवल अपने लिए नहीं बल्कि दूसरों के लिए भी वो आशीर्वाद का सोता बन जाता है। கர்த்தர் துணை நிற்கும் போது, लेकिन जब परमेश्वर किसी व्यक्ति की सहायता करता है, ஆண்டவர் அந்த மக்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். परमेश्वर उनको नाश होने से बचाता है। பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து ஒரு சட்டம் உண்டாயிற்று. फिरौन के महल से एक आदेश निकला, பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும். जो भी बच्चा लड़का होगा उसको मार डालना है। ஆனா மோசே சொல்லுகிறார், लेकिन मूसा कहता है, பார்வோனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு எத்தனை பேர் செத்தார்களோ தெரியாது. फिरौन की आज्ञा के अधीन में कितने बच्चे मरे पता नहीं, கர்த்தரோ எனக்கு துணை நின்று लेकिन परमेश्वर मेरा सहायक बनकर பார்வோனுடைய பட்டயத்துக்கு இரையாகி போகாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார். फिरौन की तलवार से मुझे बचाया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாரானால், यदि परमेश्वर आपकी सहायक बने, உங்கள் சத்துருக்களின் பற்களுக்கு இரையாகி போய்விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். शत्रु की दांतों के तले नहीं चबने देगा। கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும் போது, जब परमेश्वर यहोवा तुम्हारी सहायता करेगा, உங்கள் வாழ்க்கை சாத்தானுடைய பற்களுக்கு இரையாகி போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். आपके जीवन को शत्रुओं के दांतों तले पिसने नहीं देगा। தேவனுடைய பிள்ளை உன்னை அழிக்கும்படிக்கு ராஜ அரண்மனையிலிருந்து சட்டம் பிறந்தாலும், भले तुझे नष्ट करने के लिए राजा के महल से आज्ञा निकले, கர்த்தர் துணை நிற்பாரானால், यदि परमेश्वर यहोवा तुम्हारी सहायता दे, எந்த பட்டயம் உங்களை அழிப்பதில்லை. कोई तलवार तुमको नष्ट नहीं कर पाएगा। காரணம் என்னவென்றால் கர்த்தர் துணை நிற்கிறார். इसका कारण यही है कि यहोवा तुम्हारा सहायक है। கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். यहोवा तुम्हारा सहायक है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளை நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. इसलिए परमेश्वर तुम तलवार से बचोगे। நீங்கள் வைராக்கியமாய் சொல்லுங்க, तुम बड़े गंभीरता से कहो, விசுவாசத்தோடு சொல்லுங்க, विश्वास से बोलो, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். परमेश्वर यहोवा मेरा सहायक எந்த है। பட்டயத்துக்கு நான் இரையாவதில்லை. किसी तलवार मुझ पर नहीं लगेगी। கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். यहोवा परमेश्वर मेरी सहायक எந்த है। சத்துருக்களின் பற்களுக்கும் நான் இரையாய் போவதில்லை. कोई शत्रु की दांतों के तले परमेश्वर मुझे चबने नहीं देगा। கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். यहोवा मेरा सहायक है। சாத்தானுடைய பற்களுக்கு தேவன் என்னை இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார். शैतान के दांतों के तले मुझे पिसने नहीं देगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை பாதுகாப்பார். परमेश्वर यहोवा तुम्हारा सहायता बनकर तुम्हारी रक्षा करेगा। இந்த உசியா இந்த ராஜாவுக்கு கர்த்தர் துணை நின்றார். इस राजा को परमेश्वर साथ दिया। அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆச்சரியமாய் அனுகூலம் உண்டாயிற்று. वो सामर्थ्य होते तक अद्भुत रीति से सहायता मिली। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலமான காரியங்கள் நடந்தது. वो सामर्थ्य होते तक उसे अद्भुत रीति से अनुकूल सहायता मिली। 16வது வசனம் வாசிங்க. 16 वचन पढ़िए। அவன் பலப்பட்ட போது, लेकिन जब वो सामर्थ्य हो गया தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் तब उसका मन फूल उठा அவனுடைய மனம் மேட்டிமையாகி और उसने बिगड़कर தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து अपने परमेश्वर यहोवा का विश्वासघात किया। தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். धूप की वेदी पर धूप जलाने को यहोवा के मंदिर में घुस गया। அவன் பலப்படும் மட்டும் கர்த்தர் அவனுக்கு ஆச்சரியமாய் அனுகூலம் செய்தார். वो सामर्थ्य होने तक परमेश्वर ने अद्भुत सहायता किया। அவன் பலப்பட்ட பிறகு, लेकिन जब वो सामर्थ्य हो गया அவன் இருதயம் அதாவது மனம் மேட்டிமையாகி उसका मन फूल उठा। தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தார். उसने बिगड़कर अपने परमेश्वर यहोवा का विश्वासघात किया। கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். परमेश्वर यहोवा उसकी सहायता की। கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றாற்போல் செம்மையாய் நடந்தான். परमेश्वर का मन का योग्य रहा। கர்த்தரை
அவரை தேடினான், परमेश्वर को ढूंढा, அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவ வைத்தார் கர்த்தர். उसकी कीर्ति दूर दूर तक फैल गई थी। அவனை அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு उतनी आशीर्वाद पाने के बाद வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இந்த உசியா ராஜாவின் இருதயம் மனமேட்டிமை அடைந்தது. उसिया राजा का मन घमंड से भर गया। அவன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்ய ஆரம்பித்தான். वो बिगड़कर परमेश्वर के यहोवा का विश्वासघात किया। கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபபீடத்தின் மீது தூபம் காட்ட ஆரம்பித்தார். परमेश्वर यहोवा के भवन में प्रवेश करके धूप जलाने लगा। தேவனுடைய பிள்ளைகளின் நிர்பந்தமான நிலைமை யாருக்கும் உண்டாக கூடாது. ऐसी बेहाल अवस्था किसी के साथ न हो। நீங்க அநேகர் கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடுவார்கள். आज कई लोग जब तकलीफ में होते हैं तब यहोवा को ढूंढते हैं। கஷ்டப்படும் போது கர்த்தரை தேடுவார்கள். जब बहुत ही तकलीफ में दुख में रहते हैं तो परमेश्वर को खोजते हैं। வேதனைகள் பாடுகள் பெருகும் போது கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வருவார்கள். जब वेदना दर्द बढ़ जाता है तो परमेश्वर के सम्मुख में आते हैं। கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது लेकिन जब परमेश्वर उनको आशीर्वाद देता है, அவர்கள் கையிடுவதெல்லாம் ஒரு விருத்தி. और जहां पर भी हाथ लगाते वहां पर सब प्रगति। சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग बोलेंगे மண்ணை தொட்டாலும் பொன்னாகுது. कि मिट्टी पर भी हाथ लगे वो सोना बन जाता है। சில நேரம் வாழ்க்கையில அப்படி ஒரு லக்கி அடிக்குது. कुछ समय में हमारे जीवन में वैसी एक लकी होती है, மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகுது. मिट्टी पर भी हाथ लगाए वो सोना बन जाता है। ஏன்? क्यों? கர்த்தர் துணை நிற்பதினாலே, परमेश्वर यहोवा की सहायता होने से, கர்த்தரை ஆசீர்வதிப்பதினாலே, परमेश्वर हमको आशीर्वाद देने से, நாம் கையிடுகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு விருத்தியை கட்டளையிடுகிறார். हम जो भी काम करते हैं उसमें एक प्रगति होती है। இப்படி கர்த்தர் நன்மை செய்யும் போது, जब परमेश्वर यहोवा हमारे साथ ऐसी भलाई करता है, கர்த்தரை செம்மையாய் பின்பற்றினவர்கள், जो कोई परमेश्वर को खरे दिल से पीछा किए थे, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினவர்கள், जो यहोवा को पूरे मन से ढूंढते थे, தாங்கள் பலப்பட்ட பிறகு, जब सामर्थी बन जाते हैं, தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, जब खुद आशीर्वाद पा लेते हैं, அவருடைய இருதயத்துக்குள்ள மேட்டிமை உண்டாகிறது. उनकी मन में घमंड और गर्व विचार उठती है, இருதயத்துக்குள்ள மேட்டிமை உண்டாகிறது. मन फूल उठता है। அதுக்கு பிறகு கஷ்டப்பட்ட ஜனங்களை பார்த்தால் வித்தியாசமாய் उसके பார்ப்பார்கள். बाद गरीब लोगों की ओर देखेंगे तो कुछ अलग रीति से देखेंगे। தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொன்னார், परमेश्वर यहोवा ने कहा, ஏழைகளை பரியாசம் பண்ணாதீர்கள், गरीबों पर कभी टट्टा न करना, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், अन्य लोगों से अतिथि का सत्कार करना न भूलना, ஏன்னா நீங்களும் ஒரு நாள் எகிப்து தேசத்துல அந்நியராக இருந்தீர்கள். क्योंकि तुम भी मिस्र देश में अतिथि थे நீங்களும் ஒரு நாள் எகிப்து தேசத்துல அடிமையாகத்தான் இருந்தீர்கள். और तुम भी मिस्र देश में दासित्व में थे। அந்த அந்நிய தேசத்திலிருந்து அடிமைகளா இருந்த உங்களை நான் அங்க இருந்து வெளியே கொண்டு வந்தேன். उस पराये देश में जो दासित्व में पड़े थे वहीं से मैंने तुमको यहाँ पर ले आया है। இப்படி விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுகிறதுனால ऐसे ही छुटकारा पाया हुआ आशीर्वाद पाया हुआ जीवन बिताने से அந்நியர்களையோ ஏழைகளையோ அற்பமா எண்ணாதீங்க. गरीबों को या अतिथि लोगों को तुच्छ नहीं समझना। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது जब परमेश्वर आपको आशीष करता है, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல மனமேட்டிமை வரவே கூடாது. परमेश्वर लोगों के मन में कोई घमंड ना आए। அந்த மனமேட்டிமை ஊசியா ராஜாக்குள்ளே வந்தபோது ये गर्व जब उज्जिया राजा के मन में हुआ, அவன் தேவனுடைய பார்வைக்கு மீறுதல் செய்கிறார். वो बिगड़ कर परमेश्वर का विश्वासघात कर दिया। அவன் தேவனுக்கு விரோதமான மீறுதலை செய்கிறார். परमेश्वर के विरोध विश्वासघात कर दिया। அதாவது மனமேட்டிமை உண்டாகிறது. उसके मन में मन फूल उठा, பெருமை, घमंड, மற்றவர்களை பார்த்தால் அற்பமாய் நினைப்பது, दूसरों को देखने पर तुच्छ समझना। தேவனுடைய பிள்ளைகள் இந்த உசியா ராஜா மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்தார். ये उज्जिया राजा का मन भी फूल उठा। கர்த்தருடைய பார்வைக்கு மீறுதலான காரியங்களை செய்கிறார். वो बिगड़ कर परमेश्वर का विश्वासघात कर दिया। அவன் என்ன காரியம் செய்கிறார்? उसने क्या किया? தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து यहोवा के भवन में प्रवेश करके தூப பீடத்தின் மீது பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். धूप की वेदी पर धूप जलाने लगा। அங்கே போகிறார்கள் ஆசாரியர்கள். वहां याजक लोग जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே यहोवा के मंदिर में அசரியா என்கிற ஆசாரியனும் एक अस्री नामक याजक, அவனோடு கூட 80 ஆசாரியர்களும் சேர்ந்து उसके संग जो 80 लोग थे உசியாவுக்கு பின்னாடியே போகிறார்கள். उज्जिया राजा के साथ जाते हैं। உசியா ராஜாவின் இருதயம் மேட்டிமை அடைந்து उज्जिया राजा का मन इतनी फूल उठा, கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்ய துணிந்து यहोवा के विरोध विश्वासघात किया। கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து பலி செலுத்த போகிறார். यहोवा के मंदिर में घुसकर बलि चढ़ाने चाहता है। இந்த ராஜாவுக்கு பின்னாடியே அசரியா ஆசாரியன் கடந்து போகிறார். और
इस राजा के पीछे पीछे अजरिया याजक जाता है இந்த ஆசாரியனுக்கு பிறகு 80 ஆசாரியர் உள்ளே போகிறார்கள் और उस याजक के पीछे 80 याजक उसके पीछे खड़े हैं 83 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் यहाँ पर 81 याजक लोग खड़े हैं எல்லாரும் சேர்ந்து சொல்கிறார்கள் सब लोग मिलकर कहते हैं ராஜாவே இது உமக்குரிய காரியம் அல்ல हे राजा ये तुम्हारा काम नहीं நீ है செய்கிற காரியம் உமக்கு அடுத்தது அல்ல ये जो तुम काम कर रहे हो ये तुम्हारा काम नहीं பலி है செலுத்துற காரியம் ஆசாரியர்களுக்குரிய காரியம் बलि चढ़ाना याजक का काम है நீர் இந்த காரியத்தை செய்வீரானால் यदि तुम इसे करोगे இந்த காரியம் உமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது ये तुम्हारे लिए ये आशीष का कारण नहीं बनेगा எவ்வளவு தடுத்தார்கள் कितनी रोका ஆனா உசியாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு लेकिन उजिया राजा बहुत भयंकर गुस्सा हो गया தூப கலசத்தை கையில வச்சிருக்காரு वो धूप जलाने के लिए धूपदान हाथ में रखा है எதிர்த்து பேசினா அதாவது ஆலோசனை கொடுத்த ஆசாரியர்களை பார்த்து जो याजकों ने उसे रोका उनसे देखकर कहा வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது लिखा गया है உசியா தூப கலசத்தை தன் கையில் பிடித்துக் கொண்டு उजिया राजा अपने हाथ में धूप जलाने का धूपदान हाथ में लिए கர்த்தருடைய ஆசாரியர்களுக்கு விரோதமாய் கோபமாக பேசினார் याजकों पर झुंझला उठा அவன் கோபமாக பேசின போது जब वो याजकों पर झुंझला रहा था கர்த்தருடைய ஆலயத்திலே यहोवा के मंदिर में அங்கே தூபபீடத்துக்கு முன்பாக धूप की वेदी के पास உசியா ராஜாவின் நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று उजिया राजा के माथे पर कोढ़ प्रकट हुआ அல்லேலூயா हालेलुया 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 உசியா 16வது வயதிலே ராஜாவாக்கப்பட்டவன் उजिया राजा 11वां साल में 11 साल में राजा बना கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார் परमेश्वर यहोवा उसके साथ रहा அவனுடைய கீர்த்தி தேசம் முழுவதும் பரவிற்று उसकी कीर्ति दूर दूर फैल गई கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி இருந்தார் परमेश्वर यहोवा उसे आशीष किया था அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆச்சரியமாய் அனுகூலம் உண்டாயிற்று वो सामर्थ्य बनने तक अनुकूल सहायता मिली அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு लेकिन जब वो आशीर्वाद पा लिया அவன் மனம் மேட்டிமை அடைந்து उसका मन फूल उठा கர்த்தருக்கு விரோதமான மீறுதலான காரியங்களை செய்ய துணிந்த போது यहोवा के विरोध बिगड़कर जब उसने विश्वासघात किया அவன் குஷ்டரோகியாய் மாறி वो कोढ़ी बनकर தன் மரண நாள் வரைக்கும் अपने मृत्यु के दिन तक தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு यहोवा के भवन के पार रखा गया ஒரு தனித்த வீட்டிலே வாசம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது लिखा गया है कि वो अकेले घर में रहता था தேவனுடைய பிள்ளைகள் இந்த நிர்பந்தமான நிலைமை நம்மில் யாருக்கு உண்டாக கூடாது ऐसी विकल्प परिस्थिति किसी के साथ न हो அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கஷ்டப்படும் போது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார்கள் जब तकलीफ में गरीबी में रहते हैं तो परमेश्वर का प्रिय मानते ஆனா हैं கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தும் போது लेकिन जब परमेश्वर उनको आशीष कर देता है தேவனுடைய பிள்ளைகள் லேவியர்கள் செய்ய வேண்டிய வேலை என்று சொல்லி கர்த்தர் சில காரியங்களை நியமித்து பிரித்து வைத்திருக்கிறார் परमेश्वर ने लेवियों के लिए कुछ काम अलग कर रखा है 12 கோத்திரம் இருந்தது 12 गोत्र था யோர்தானுக்கு இக்கரையிலேயே 2 கோத்திரத்துக்கு நிலத்தை பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க यर्दन के इस पार में 2 गोत्र का हिस्सा दे दिया गया மீதி 10 பேருக்கு அங்க கானானுக்குள்ள போய் பங்கு வச்சு கொடுக்கறாங்க 9 இருக்கு बाकी 9 लोग को कनान की उस पार भाग दिया जाता है ஆனா லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் நிலத்தை பங்கு வச்சு கொடுக்கல लेकिन लेवी गोत्र को कोई हिस्सा नहीं मिला ஆண்டவர் சொன்னார் லேவி கோத்திரத்துக்கு கர்த்தரே பங்கு परमेश्वर ने कहा लेवी गोत्रों के लिए मैं ही उनका हिस्सा லேவி हूं கோத்திரத்துக்கு கர்த்தரே சுதந்திரம் लेवी गोत्र के लिए यहोवा ही उनका हिस्सेदार है ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்கிற வேலை எனக்கு முன்பாக அவர்கள் செய்கிற பணிவிடை வேலை தான் வேலை वेदी में जो काम करते हैं वही वेदी मेरे लिए काम करते இது हैं லேவியர்களுக்கு என்று கர்த்தர் நியமித்த ஒரு வேலை लेवियों के लिए दिया गया हुआ एक काम है உடன்படிக்கை பெட்டியை சுத்தம் பண்ணுவது जो वेदी को शुद्ध करना பலிபீடத்திலே பணிவிடை செய்வது मेल मिलाप वाले संदूक को शुद्ध करना உடன்படிக்கை பெட்டி தூக்கி சுமப்பது जो संदूक को उठाना லேவியர்களுக்கு கர்த்தர் நியமித்த வேலை ये लेवियों को दिया गया काम சில है காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பார்வைக்கு அது சரியாய் தோன்றலாம் कुछ काम भले हमारी नजर के लिए वो सही लगे ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் அவரவர்களுக்கு கொண்டு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் लेकिन परमेश्वर सबके लिए अपनी सीमा रखा है அந்த எல்லையை தாண்டி மீறி செயல்படும் போது उस सीमा के पार जब कुछ काम करते हैं கர்த்தருடைய கோபம் அங்கே வெளியாகிறது परमेश्वर का क्रोध वहां पर भड़कता है அவன் ராஜாவா இருக்கலாம் भले वो राजा क्यों न हो அவன் செல்வந்தனா இருக்கலாம் भले वो धनी क्यों न हो அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆச்சரியமான காரியங்கள் அனுகூலமா இருக்கலாம் भले वो सामर्थ्य होने तक अनुकूल सहायता क्यों न मिले அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவலாம் भले उसकी कीर्ति देश देश तक फैले தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்தாலும்
இருந்தாலும் भले किसी भी तरह की आशीर्वाद क्यों न हो, கர்த்தர் நியமித்த காரியத்தை விட்டு நம்மள கூடாது. परमेश्वर ने किया हुआ सारी सीमाओं से पार नहीं करना है। கர்த்தர் நியமித்த காரியத்துக்கு மாறான காரியங்களை செயல்படக்கூடாது. परमेश्वर ने नियुक्त किया गया हुआ काम के बढ़कर कुछ नहीं करना है। ஆசாரியர்கள் மாத்திரமே பலி செலுத்தக்கூடிய காரியத்தை सिर्फ याजक लोग जो बलि चढ़ाना है, இந்த உசியா ராஜா துணிகரம் கொண்டு செலுத்த போகிறார். इसे जाकर उजिया राजा चलाने जाता है। தூபபீடத்துல தூபம் காட்ட போகிறார். धूप की वेदी में धूप चढ़ाता है। தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, சவுல் ராஜா இருக்கிறார். शाऊल राजा था, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். इस्राएल राजा का प्रथम राजा बना। ஆனால் ராஜாவாக்கப்பட்ட பிறகு लेकिन जब वह राजा बन गया, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி போனார், शमूएल भविष्यद्वक्ता ने कहा, நான் திரும்பி வருவேன், मैं वापस लौट आऊंगा, நான் திரும்பி வருவேன், मैं वापस लौट आऊंगा, நான் வந்து பலி செலுத்துவேன், मैं आकर बलि चढ़ाऊंगा, நான் வரும் வரைக்கும் நீ காத்திரு. मेरे आने तक तू इंतजार कर, சொல்லிவிட்டு போனார் சாமுவேல். कहकर गया था शमूएल। ஆனால் இந்த சவுலுக்கு பொறுமையா இருக்க முடியவில்லை. लेकिन ये शमूएल शांत नहीं रह पाया। குறிப்பிட்ட நாட்கள் பொறுமையா இருந்தார். कुछ देर तक वह दिन तक धीरज रहा। சாமுவேல் வர கால தாமதமான போது जब शमूएल के आने में देरी हुआ, இந்த சவுலால் பொறுமையா இருக்க முடியவில்லை. ये शाऊल धीरज से बैठ नहीं पाया। அவன் பலி பொருட்களை கொண்டு வர சொன்னான். वो बलि वस्तुओं को लाने कहा। ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் செலுத்தக்கூடாத பலியை याजक के अलावा जो कोई बलि नहीं चढ़ाना चाहिए, சவுல் ராஜா செலுத்தினார். उसे शाऊल राजा ने चढ़ाया। அவன் பலி செலுத்தி முடிகிற வேளையிலேயோ சாமுவேல் அங்கு வந்தார். जब बलि उसका चढ़ाकर हो गया, तब वहां पर शमूएल அவன் भविष्यद्वक्ता பலி आया। செலுத்துறது மட்டுமல்ல, केवल उसने बलि ही नहीं चढ़ाया, பொய் சொல்ல ஆரம்பித்தார். बल्कि झूठ भी कहने लगा। ஜனங்கள் எல்லாம் சிதறி போக ஆரம்பித்தார்கள். सब लोग तितर बितर होने लगे। ஆனபடினால நான் பயந்து இந்த காரியத்தை செய்தேன். इसलिए मैं डर के मारे ये काम किया। தேவனுடைய பிள்ளைகள் சாமுவேல் சொன்னார், शमूएल ने कहा, கர்த்தருடைய வார்த்தை நீர் மீறினபடினால் तुमने परमेश्वर की बातों को नहीं माना, इसलिए ராஜ்யபாரம் உன்னை விட்டு விலகி போகு. तेरे हाथ से राज्य छीन लिया जाएगा। கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவனை விட்டு விலகி போனது. परमेश्वर यहोवा ने जो आशीर्वाद उसे दिया था वो छीन लिया गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம். परमेश्वर यहोवा भले तुमको आशीर्वाद कर सकता கர்த்தர் உங்களை है, உயர்த்தலாம். भले परमेश्वर तुम्हारी उन्नति किया हो, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கலாம். भले परमेश्वर तुम्हारी सहायता करता हो, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது लेकिन जब परमेश्वर तुम्हें आशीर्वाद करता है, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லா வேணும் மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்க கூடாது. किसी भी प्रकार की घमंड की मौका न दे। எல்லா வேணும் மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்க கூடாது. एक दिल तक कोई प्रकार की घमंड का मौका न दे। எல்லாம் கர்த்தரால் வந்தது. सब कुछ यहोवा की ओर से मिला எல்லாம் है, கர்த்தரால் வந்தது. सब कुछ यहोवा की ओर से मिला है। இதெல்லாம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம். ये सब यहोवा ने दिया हुआ आशीर्वाद है। கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நீங்கள் மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். केवल यहोवा की नाम को महिमा करना सीखो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்கள் நமக்கு சரியாய் தோன்றும். परमेश्वर के लोग कुछ बातें हमारे लिए सही लगेगा। உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வருகிறார்கள். दाऊद जो है संदूक को नगर की ओर ले आते ஒரு हैं। பசுமாட்டு வண்டியை एक बैलगाड़ी में அந்த பசுமாட்டு மேல உடன்படிக்கை பெட்டி வைத்து उस बैलगाड़ी के ऊपर वाचा का संदूक रखा गया அந்த மாட்டு வண்டி அப்படியே அனுப்பி और வைக்கிறார்கள். उस बैलगाड़ी के ऊपर वैसे ही ले जा रहे அங்கே हैं। ஓர்னானின் களம் வரும்போது वहां पर जब योर्दान का नदी आया, ஓர்னானின் களம் வந்தபோது जब वहां पर भंडार आया, அந்த மாடு மிரண்டது. वो बैलगाड़ी में जो बैल था वो हिलने लगा, உடன்படிக்கை பெட்டி சரிகிறது. वाचा का संदूक हिलने लगा। எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். सब लोग देख रहे थे। அங்க ஒரு ஊசாயின்னு ஒரு மனுஷன் वहां இருக்கிறார். पर एक उषा नामक एक व्यक्ति था। பார்க்கிறார். उसने देखा உடன்படிக்கை பெட்டி சரிகிறது. वाचा का संदूक गिर रहा है, கீழே விழுந்துருமோ? वो गिर जाएगा। வேகமாய் ஓடி தன் கையினால தூக்கி பிடித்தார். तुरंत जाकर उस वाचा को संदूक को गिराने से बचाया। வேகமாய் போய் உடன்படிக்கை பெட்டியை தொட்டார். उसने जाकर स्पर्श किया। நாம நினைக்கிறோம் हम सोचते हैं உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துற கூடாது. वाचा का संदूक नीचे नहीं गिरना நல்ல चाहिए। எண்ணத்தோடு தான ஊசா போய் தொட்டார். अच्छे विचार से जाकर उषा ने जाकर हाथ தேவனுடைய लगाया, பிள்ளைகள் இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லை. लेकिन ये परमेश्वर की नजर में बुरा लगा। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां लिखा गया है, ஊசா துணிந்து தன் கையை நீட்டி उषा जो है अपने हाथों को बढ़ाकर உடன்படிக்கை பெட்டியை தொட்டபடினாலே वाचा का संदूक को स्पर्श किया, इसलिए கர்த்தர் ஊசாவை அடித்தார். परमेश्वर ने उषा को मारा। ஊசா அந்த இடத்திலே மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उषा उसी जगह पर मर गया। தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை பெட்டியை தொட்டது தவறல்ல.
அல்ல. वाचा का संदूक को स्पर्श किया ये गलत नहीं है, ஆனால் தேவனுடைய நிபந்தனை மீறி அவன் கிரியை செய்கிறார். लेकिन परमेश्वर के निबंध के विरोध क्रिया करता है। உடன்படிக்கை பெட்டி சுமக்கக்கூடிய வேலை ஆசாரியர்களுக்குரிய வேலை. वाचा का संदूक को उठाने का काम केवल याजक का है, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டிய வேலை லேவியர்களுக்குள்ள வேலை. उस वाचा का संदूक को उठाने का काम केवल लेवियों को दिया गया है। அதுவும் கர்த்தர் சொன்னார், वो भी परमेश्वर ने कहा இந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் தங்கள் தோள்களினால் சுமக்க வேண்டும். वो भी ये वाचा के संदूक को लेवियों जो है वो अपने कंधे पर उठा ले जाना है। லேவியர்கள் இந்த பசுமாட்டு மேல ஏத்தி விட்டதே தப்பு. लेवियों ने उसे बैलगाड़ी में चढ़ाया ये गलत है, ஆனா அவர்கள் செய்தது தப்பு. उन्होंने जो गलत किया ஆனா அதை மீறி இவன் வந்து கையை கொண்டு தொட ஆரம்பிக்கிறார். उससे भी जाकर ये उजा जो है वो हाथ लगाने गया। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा லேவியர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், लेवियों को करना चाहिए था ये काम, ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். याजक जो काम करना चाहिए। இந்த உடன்படிக்கை தொடுவதற்கு பெட்டி தொடுவதற்கு ஊசாவுக்கு தைரியம் வந்தது என்ன? इस वाचा का संदूक में हाथ लगाने का इच्छा या स्पर्श या शक्ति किस प्रकार आई? அவனுடைய துணிவின் நிமித்தம் கர்த்தர் ஊசாவை அடித்தார். उसकी गंभीरता के कारण परमेश्वर ने उसे मारा। தேவனுடைய பிள்ளைகள் மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்க கூடாது. आपके मन को फूलने न देना, மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்க கூடாது. आपके मन को गर्व होने की मौका न देना। மனமேட்டிமை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது जब किसी व्यक्ति के अंदर घमंड आता அது है அவனுக்குள்ள ஒரு துணிவை உண்டாக்குகிறது. उसके मन को वो गंभीर बना देता है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் ரெண்டு வார்த்தை சொல்லுகிறேன். दो शब्द कहती हूँ, கர்த்தர் உசியாவின் மீது கோபம் கொண்டார். परमेश्वर यहोवा उजा पर गुस्सा हुआ। தேவனுடைய ஆலயத்திலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போதே यहोवा के भवन के सामने मिलाप वाले तंबू के सामने खड़े रहते समय அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. उसके माथे पर खोड़ हुआ। இந்த உசியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டு ये उजिया राजा भवन से दूर किया गया। தன் மரணகாலம் பரியந்தம் अपने मरने के दिन तक ஒரு வீட்டில் தனித்து வாசமாய் இருந்தார். अकेले में अलग से अकेला रहा। குஷ்டரோகம் வந்துட்டு उसको कोड़ी हो गया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, இன்னைக்கு अनेक விசுவாசிகள் आज कई विश्वासी लोग அவர்கள் குஷ்டரோகம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். वो कोड़ी हो गए हैं। நீங்கள் அனுபவப்பட்டு பார்த்திருக்கலாம், आप अनुभव पूर्वक से देखे होंगे, அல்லது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். भले आप सुने भी होंगे, எழுத்தின்படியே குஷ்டரோகம் வராவிட்டாலும் भले लैखिक तौर से कोड़ी न हो, ஆத்மீக ஜீவித்தில் அநேகர் குஷ்டரோகம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். आत्मिक जीवन में कई लोगों के जीवन में कोड़ीपन आ गई है। ஒரு குஷ்டரோகியை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் यदि आप किसी व्यक्ति को कोड़ी को देखोगे, அந்த குஷ்டரோக மனுஷனுடைய மூக்கு அப்படியே சப்பி போய் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். उस कोड़ी व्यक्ति का नाक जो है ऐसे चपटा हो जाता है। முதலாவது அந்த குஷ்டரோக மனுஷனுக்கு மூக்கு சப்புறது, सबसे पहला कोड़ी व्यक्ति का नाक चपटा होता है, அந்த மூக்குடி சாயல் மாறுகிறது, उस नाक का रूप बदलता है, அடுத்து விரல் எல்லாம் முடங்கி போகிறது, फिर सारे हाथ जो है ऐसे गटने लगते அந்த हैं, விரல் எல்லாம் முடங்கி போகிறது. हाथ गटने लगते हैं அவன் பாளையத்துக்கு புறம்பாக்கப்படுகிறார். और वो जो है तंबू से अलग किए जाते இன்னைக்கு हैं। அநேக விசுவாசிகள் குஷ்டரோக ஆத்துமாவிலே பிடிக்கிறது. आज कई लोगों की प्राण में कोड़ी बन गए हैं। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல उद्धार पाया हुआ शुरुआत में, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஆரம்ப நாட்கள்ல परमेश्वर के आशीर्वाद को पाया हुआ शुरुआत के दिन में, சிலுவையை பற்றி தியானிக்கும் போது, जब क्रूस का ध्यान करते थे, சிலுவையை பற்றி பிரசங்கங்களை கேட்கும் போது, जब क्रूस का संदेश सुनते थे, சிலுவையை பற்றி உபதேசங்களை கேட்கும் போது, जब क्रूस का संदेश सुनते थे, அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். उनके आंखों से आंसू बहता था। அப்படிப்பட்ட உபதேசங்களை அவர்கள் கவனமாய் கேட்பார்கள். वैसे उपदेश को ध्यान से सुनते थे, ஆனால் என்றைக்கு மனமேட்டுமைக்கு இடம் கொடுக்கிறார்களோ, लेकिन जिस दिन वो घमंडी हो गए, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மீறி கிரியை செய்ய செயல்படுகிறார்களோ, जिस दिन से वो वचन के विरोध कार्य करने लगे, அன்றைக்கு அவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் உண்டாகி उस दिन वो परमेश्वर का क्रोध उन पर भड़क அவருடைய कर ஆத்துமாவிலே குஷ்டரோகம் உண்டாகிறது. उनकी प्राण में वो कोड़ी बन जाते இந்த हैं। குஷ்டரோகம் எவர்களுக்குள்ளே வந்திருக்கிறதோ, ये जो जिस प्राण में कोड़ हुआ है, அவர்கள் ஆரோக்கியமான இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள वो மாட்டார்கள். आरोग्य भरे उपदेश को नहीं सुनेंगे। சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றி क्रूस का उपदेश उनके लिए पागल सा लगेगा। இன்னைக்கு अनेक விசுவாசிகள் आज कई विश्वासी लोग தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பாட்டு பாடுவார்கள், अच्छा गीत गाएंगे, ஆனா பிரசங்க கேட்க மனம் இருக்காது. लेकिन प्रचार सुनने की इच्छा नहीं होगी, கர்த்தருடைய வார்த்தை கேட்க மனம் இருக்காது. परमेश्वर का वचन सुनने की इच्छा नहीं கர்த்தருடைய होगी। வார்த்தை கேட்கும்போது இன்னைக்கு अनेक தூங்குகிறார்கள். परमेश्वर का संदेश सुनते समय कई लोग सोते தேவனுடைய हैं। பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது ஆத்துமா அனல் கொண்டு எழும்பி ஆமென் ஸ்தோத்திரம் போட்ட நாட்கள் உண்டு. परमेश्वर का संदेश
सुनते सुनते समय अपनी आत्मा में उज्ज्वलित होकर आमीन हालेलुया कहते थे। ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்க மனமில்லை. लेकिन आज के दिन में परमेश्वर के वचन को सुनने की इच्छा नहीं है। காரணம் என்ன? इसका कारण क्या है? கர்த்தருடைய வார்த்தைக்கு மார்க் போடுகிறார்கள். परमेश्वर के वचन को घून लगाते हैं। கர்த்தருடைய வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். परमेश्वर के वचन पर दोष लगाते அந்த हैं। கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வாசனையை முகர்ந்து பார்க்க மனமில்லை. परमेश्वर के वचन में जो सुगंध है उसे सूंघ कर नहीं देखते हैं। ஆத்மாவிலே குஷ்டரோகம் வந்திருக்கிறது. उनके प्राण में कोड़ी बन गए இந்த हैं। சுவிசேஷம் அவர்களுக்கு நற்கந்தமாக அல்ல, ये सुसंदेश उनके लिए सुगंधित नहीं அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. बल्कि उनके लिए पागल सा लगता है। ஆத்மாவிலே குஷ்டரோகம், प्राण में कोड़ी, அந்த குஷ்டரோகம் அதிகரிக்க அதிகரிக்க वो कोड़पन अधिक होते होते ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மனமில்லை. परमेश्वर के वचन को सुनने की इच्छा नहीं। கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஊழியருடைய வார்த்தைகளை கேட்க மனமில்லை. परमेश्वर का संदेश देने वाले सेवकों की बात मानने की इच्छा नहीं। நாட்கள் கடந்து போகும்போது समय बीतते बीतते கையெல்லாம் முடங்கி போகிறது. हाथ भी ऐसी गट जाता கை है। முடங்கி போகிறது. हाथ गट जाता है ஏன்னா கை சூம்பி போகிறது. क्योंकि हाथ जो है छोटा हो जाता है। தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். यहोवा के भवन में एक व्यक्ति था, அவன் கை சூம்பி போய் இருந்தது. उसके हाथ सूखा हुआ था। இயேசு அதை பார்த்தார். यीशु ने उसे देखा, தேவனுடைய பிள்ளைகள் இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். यीशु ने उसे छुटकारा किया। இன்னைக்கு அநேகருடைய கை சூம்பி போய் இருக்கிறது. आज कई लोगों के हाथ सूख गया है। கர்த்தருக்காக கொடுக்கணும் சொன்ன மனமே வர்றது. परमेश्वर के लिए देने की इच्छा नहीं होती है। கஷ்டப்பட்ட ஜனங்களுக்காக கொடுக்கணும் சொன்ன மனமே வர்றது. गरीबों के लिए देने की इच्छा नहीं होती है। தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் அத்தனையும் தங்களுக்கு என்று நினைக்கிறார்கள். सारा आशीर्वाद केवल अपने लिए सोचते हैं। கையை நீட்டி மற்றவர்களுக்கு கொடுக்க மனமில்லை. हाथों को बढ़ाकर दूसरों को देने की इच्छा नहीं। உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு. उधार पूर्वक व्यक्ति, दिलदार से देने वाला व्यक्ति उदार हरा गुणमुள்ள भरा ஆத்துமா होगा। செழிக்கு. वही व्यक्ति हरियाली होगा। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். आप परमेश्वर यहोवा का कर्जदार बनोगे। அப்ப இவளை கை அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வராது. इस हाथ से दूसरे को देने की इच्छा नहीं होगी। கை அப்படி சுருங்கி போகும். हाथ वैसे ही सूख जाएगा। கையில வரவே வராது, அள்ளினாலும் வராது. हाथ में उठाएंगे तो भी नहीं आएगा। போனாச்சுன்னா காப்பி குடிக்கியா, எனக்கு காப்பி வேண்டாம், வீடு சந்திக்கணும் வரவே இல்லை, अभी तक किसी के घर तो आए नहीं, தயவு செய்து யாரும் காப்பி போடாதீங்க. इसलिए कोई भी अपने घर में कॉफी चाय नहीं बनाना, ஆமா, ஏன்னா வயிற்றுக்கு சரியில்லை. क्योंकि पेट के लिए भी सही नहीं है। அதனால எங்க சரீர ஆரோக்கியத்தையும் நீங்க கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. हमारी शरीर की आरोग्यता को भी आप ध्यान दीजिए। ஆனா செல்வங்களுக்கு लेकिन कुछ लोगों के लिए வீட்டுக்கு ஒரு ஆள் வந்ததுன்னா घर में कोई आ जाए, அந்த ஆட்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுக்க கூட மனசு வராது. उनको एक पानी तक पिलाने की इच्छा नहीं होगी, தண்ணி கொடுக்க கூட மனம் வராது. पानी तक देने की इच्छा नहीं होगी। நம்ம உட்கார்ந்துட்டோம்னா அவங்களும் உட்கார்ந்துருவாங்களோ, क्या मैं बैठ जाऊं तो वो भी बैठ जाएंगे, நட்டமா நின்னுட்டே பேசுவாங்க. खड़े खड़े ही बात करेंगे। ஐயோ, போன ஆளுக்கு கால் உடைஞ்சு போகும். खड़े खड़े पैर दुखने लगेगा। சரி, கால் உடையுது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பிரும். ठीक है, आपका पैर दुखेगा बोलकर आया हुआ व्यक्ति जल्दी निकल जाएगा। கையை நீட்ட மனசு இல்ல. हाथ बढ़ाने की इच्छा नहीं है। குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. आदर्श स्त्री के बारे में लिखा गया है। குணசாலியான ஸ்திரீ தன் கைகளை ஏழைகளுக்கு விரிவாய் திறக்கிறாள். आदर्श स्त्री अपने हाथों को गरीबों के लिए खोलती है। தன் வீட்டு வேலைக்காரர்களுக்கு நேரப்பட இழந்து படி இழக்கிறாள். अपने यहाँ पर काम करने वालों को समय में हाथ फैलाती है। எவர்களுடைய ஆத்துமாவிலே குஷ்டரோகம் வந்திருக்கிறதோ அவருடைய கை குறுகி போகிறது. लेकिन जिसकी प्राण में कोढ़ होती है उनकी हाथ घट जाती है। நற்கிரியை செய்ய மனமில்லை, भलाई करने की इच्छा नहीं, நன்மை செய்ய மனமில்லை, भलाई करने की इच्छा नहीं। கொடுக்கணும்னு சொன்னா அவ்வளவு கசப்பா இருக்கு. देना करके कहेंगे तो उतनी कड़वा लगती है। கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दोगे देंगे तो तुम्हें भी दिया जाएगा। அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். अच्छी तरह से हिलाकर दबाकर पर आपको आपके गोद में डाल दिया जाएगा। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। 10 ரூபாய் கேட்டா 10 ரூபாய் தருவார் ஆண்டவர். यदि 10 रुपया मांगेंगे तो परमेश्वर अवश्य आपको 10 रुपया देगा। ஆனா 10 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா लेकिन आप 10 रुपया किसी को दोगे, அந்த 10 ரூபாய் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில போடுவாரு. उस 10 रुपया को अच्छी तरह से भर कर उमड़ कर हिलाकर दबाकर आपकी गोद में கேட்டு डालेगा। கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்கும் கொடுத்து கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. मांग कर जो पाते हैं उस आशीर्वाद से बढ़कर देखकर जो आशीर्वाद पाते हैं वो बढ़कर है। குஷ்டரோகம் நம்ம விட்டு மாறணும். हमसे कोढ़ दूर होना है। இந்த குஷ்டரோகத்திலிருந்து மனம் திரும்பாதவர்கள் इस कोढ़ से अभी तक मन न फिराए हुए लोग நாட்கள் கடந்து போக दिन बीते बीते தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படுகிறார்கள்.
போகிறார்கள். यहोवा के भवन से दूर हो जाते हैं. இந்த உசியா ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார். ये उजिया राजा यहोवा के भवन से दूर रहता था. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியம் ஆரம்பித்து पर हमारी सेवा की शुरुआत में பல வருஷங்கள் ஆகிறது. कई साल हो गया. அப்பத்திலிருந்து விசுவாசிகள் எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் तभी के विश्वासियों को यदि हिसाब लगाकर देखेंगे இன்றைக்கு இருக்கிறதை போல எத்தனையோ மடங்கு அதிகமா இருக்கு. अभी के गुना से कितने अधिक गुना होता था. அநேகர் தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு விட்டார்கள். कई लोग यहोवा के भवन से दूर रहते हैं. காரணம் என்ன? इसका कारण क्या है? அவர்களுடைய இருதயம் எல்லாம் மேட்டிமை அடைந்ததோ, जिसका भी मन घमंड से भरा, அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு वे இருக்கிறார்கள். सब यहोवा के भवन से दूर रहते हैं. எவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்ய ஆரம்பித்தார்களோ, जो कोई यहोवा के विरोध बिगड़ कर कार्य करने लगे, அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு वे இருக்கிறார்கள். सब यहोवा के भवन से दूर किए गए हैं. எவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ, जो कोई यहोवा के सेवकों के विरोध बात किए, அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு वे இருக்கிறார்கள். सब यहोवा के भवन से दूर किए गए हैं. ராஜாவா இருக்கலாம், भले वो राजा क्यों न हो, தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படக்கூடாது. यहोवा के भवन से दूर नहीं होना இந்த है. நிர்பந்தமான நிலைமைக்கு யாராலும் கூடாது. ऐसी विकल्प परिस्थिति का कोई मौका न ले. அநேகர் அநேக விதமாய் நடக்கிறார்கள். आज कई लोग कई प्रकार से चलते हैं. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷர்கள் தான். सेवक भी आपके समान बोझ उठाने वाले लोग हैं. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வேலைக்கென்று கர்த்தர் பிரித்து வைத்திருக்கிறார். लेकिन फिर भी परमेश्वर अपने कामों के लिए उनको अलग किया है. அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியத்திலே போய் वैसे परमेश्वर के सेवक के पास जाकर துணிகரமாய் பேசுகிறார்கள். बड़े तीव्रता से बोलते हैं கொண்டை அறுத்துருவேன், कि उसकी बाल को काट दूंगी, நாக்கு பிடிச்சு இழுத்து அறுத்துருவேன். उसकी जुबान को काट दूंगी. ஒரு ஊழியக்காரத்துல போய் किसी सेवक के पास जाकर மூக்கு அறுத்துருவேன். नाक काट दूंगा. இதெல்லாம் பேசக்கூடிய வார்த்தையா? ये सब क्या बोलने वाली बात है? நம்ம பேச முடியாது. हम नहीं बोल सकते हैं. என்னத்தை சொல்லிட்டு போட்டு जो भी बोलना है बोलने दो, பேசுறதெல்லாம் பேசட்டு. जो भी बातें करना है करने दो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி மனமேட்டுமை அடைந்து கிரியை செய்யும் போது जब परमेश्वर की बातों के विरोध होकर घमंडी होकर जब बातें करेंगे, இப்படிப்பட்ட கிரியைகளை செய்த எத்தனையோ பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ऐसी क्रिया किया हुए कितने लोग यहोवा के भवन से दूर किए गए இந்த हैं. நிர்பந்தமான நிலைமை யாருக்கு வரக்கூடாது. ऐसी बेहाल अवस्था किसी के साथ न हो. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கும் போது परमेश्वर यहोवा जब तुम्हारी साथ रहेगा, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து परमेश्वर आपको आशीष கர்த்தர் देकर உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கி आपकी कीर्ति दूर दूर तक फैलेगी. கர்த்தர் நீங்கள் பலப்படும் மட்டும் आपको सामर्थ बनाने உங்களுக்கு तक ஆச்சரியமாய் அனுகூலமான காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். अद्भुत रीति से अनुकूल सहायता देगा. அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது वैसे जब परमेश्वर आपको आशीर्वाद करेगा, தேவனுடைய பிள்ளைகள் மனமேட்டுமைக்கு இடம் கொடுக்காதீர்கள். कोई प्रकार की घमंड का मौका ना दे. கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்யாதீர்கள். बिगड़ कर परमेश्वर के विरोध विश्वासघात न करना. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். परमेश्वर के आशीर्वाद को संभाल कर கர்த்தருக்குள் உங்களை रखिए. மறைத்துக் கொள்ளுங்கள். परमेश्वर में अपने आप को छुपा लीजिए. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். क्या सारे कामों में यहोवा के नाम को महिमा எல்லாம் कीजिए. இருந்து सब कुछ होकर தேவனுடைய भी ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டவனாய் यहोवा के भवन से दूर किया गया. மரண நாள் வரைக்கும் मृत्यु के दिन तक குஷ்டரோகியாய் இருந்து ஒரு தனித்த வீட்டில் வாசம் பண்ணின உசியாவை போல कोड़ी होकर अलग से अकेले घर में रहने वाले उजिया के ஒரு समान நிர்பந்தமான நிலைமை தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் வரக்கூடாது. एक बेहाल अवस्था किसी के साथ न हो. எல்லாரும் முழங்கால் हम படிடுங்க. सब घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. सब घुटने में आएंगे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना करेंगे. தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். यहोवा के भवन में परमेश्वर हमें ले आया है. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். परमेश्वर यहोवा हमारी सहायता करता है. கர்த்தர் நம்மை பெயரை கீர்த்தி பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे नाम को कीर्ति रखकर रखा நம்முடைய है. வாழ்க்கையில கையிடுகிற எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு விருத்தியை கட்டளையிடுகிறார். जिसमें भी हाथ लगाते हैं उसमें एक प्रगति होती है. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது परमेश्वर जब हमको आशीष करता ஆண்டவரே, है, இந்த உசியாவை போல என் இருதயம் மேட்டிமை அடைய கூடாது. प्रभु जी उस उजिया के समान मेरा मन घमंड से न भर जाए. இந்த प्रभु உசியாவை போல என் இருதயம் மேட்டிமை அடைய கூடாது. उजिया के समान मेरा मन फूल न उठे. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் மீறுதலான காரியம் செய்ய கூடாது. प्रभु जी मैं बिगड़ कर आपके विरोध विश्वासघात न करूं. உம்முடைய ஆலயத்துக்கு நான் புறம்பாக்கப்பட கூடாது. प्रभु जी आपके भवन से मैं दूर न हो जाऊं. என் ஆத்துமாவிலே குஷ்டரோகம் வரக்கூடாது. मेरी प्राण में कोड़ी न होवे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே வாய் திறந்து
परमेश्वर के सम्मुख में अपना मुंह खोलकर बोलेंगे। உங்கள் ஆத்துமாவிலே அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்குமேயானால் यदि आपके प्राण में वैसी कोई बातें हो, தேவனுடைய பிள்ளைகள் அதை இணங்கண்டு परमेश्वर के लोग उसे पहचान लीजिए। நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் यदि आप मन फिराओगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மறுபடியும் கிரியை செய்வார்। परमेश्वर आपके जीवन में फिर से कार्य करेगा, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார்। आपका साथ देगा। எல்லாரும் ஜெபிப்போம், सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபிப்போம், हम सब प्रार्थना करेंगे। ஹalleluya ஹalleluya எல்லாரும் ஜெபிப்போம், ஹalleluya கர்த்தர் நல்லவர்। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க। हम सब मुंह खोलकर प्रार्थना करेंगे। நிர்பந்தமான நிலைமை எனக்கு உண்டாயிட கூடாது प्रभु जी, ऐसी बेहाल अवस्था किसी के साथ न हो। प्रभु जी, உசியாவுக்கு வந்த நிர்பந்தமான நிலைமை எனக்கு வந்து விட கூடாது। उसिया राजा के जीवन में हुई ये अवस्था किसी के साथ न हो। தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்ட இந்த உசியாவை போல என் நிலைமை வந்து விட கூடாது। यहोवा के भवन से अलग किया गया हुआ इस उसिया के समान मेरा हाल न हो। प्रभु என் जी, இருதயத்துக்குள்ள மேட்டிமை உண்டாய் விட கூடாது। मेरे मन में घमंडी विचार न हो। प्रभु जी, ஆண்டவரே என்னை மன்னியே, प्रभु जी मुझे क्षमा कीजिए, என்னை மன்னியே। मुझे क्षमा कीजिए। எல்லாரும் கேப்பேன், सब कोई मांगेंगे, எல்லாரும் கேப்பேன்। सब कोई मांगेंगे। ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி। எல்லாம் வாய் திறந்து ஜெபிப்பேன், ஹalleluya கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இது, यहोवा को पाने का समय यही கர்த்தரை है, தேடக்கூடிய சமயம் இது। यहोवा को ढूंढने का समय यही எல்லாரும் है। கர்த்தரை நோக்கி सब பார்ப்பேன்। परमेश्वर की ओर देखेंगे। நம்முடைய ஆத்துமாவுல குஷ்டம் வந்திருக்குமேயானால், प्राण में यदि कोढ़ीपन हो, உபதேசம் நமக்கு கசப்பாய் यदि இருக்குமேயானால், संदेश हमारे लिए कड़वा लगता हो, சுவிசேஷம் நமக்கு அற்பமாய் இருக்குமேயானால், सुसमाचार हमारे लिए तुच्छ लगता हो, கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது நமக்கு அற்பமாய் இருக்குமேயானால், परमेश्वर को दान देना हमारे लिए तुच्छ लगता हो, ஆத்துமாவுல குஷ்டரோகம் வந்திருக்கிறது, आपके प्राण में कोढ़ी हुआ है, தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்புங்க, परमेश्वर के लोग मन फिराओ, மனம் திரும்புங்க। मन फिराओ। சுவிசேஷ வார்த்தையை கேட்க மனம் இல்லாமல் இருக்கும்போது, जब सुसंदेश को सुनने की इच्छा नहीं होती கர்த்தருக்கு है, காணிக்கை கொடுப்பது உங்களுக்கு அற்பமாய் தோணும்போது, यहोवा को दान देना तुम्हारे लिए तुच्छ लगता है, உங்கள் ஆத்துமாவுல குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்। आपके प्राण में कोढ़ी हुआ है, इसे भूल नहीं जाना। நீங்கள் மனம் திரும்பி आप मन फिराकर மறுபடியும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வீர்களானால், फिर से परमेश्वर के प्रिय काम தேவனுடைய करोगे। பிள்ளை நீ ஆலயத்துக்கு புறம்பாக தள்ளப்பட மாட்டாய்। तुम यहोवा के भवन से दूर नहीं होंगे। ஆலயத்துக்கு புறம்பாக தள்ளப்படுவதற்கு முன்பதாகவே यहोवा के भवन से दूर होने से पहले மனம் திரும்பினால் நல்லது। मन फिराओगे तो भला மனம் है। திரும்பினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்। मन फिराओगे तो परमेश्वर आशीष மனம் करेगा। திரும்பினால் கர்த்தர் உங்களை मन ஆசீர்வதிப்பார்। फिराओगे तो परमेश्वर आशीष करेगा। ஹalleluya 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 glory மக்கு நன்றி ஹalleluya இயேசு ராஜா மக்கு நன்றி ஹalleluya ஹalleluya ஆவியானவரே மக்கு நன்றி ஆவியானவரே மக்கு நன்றி தெய்வமே மக்கு நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 ஆவியானவரே மக்கு நன்றி महिमा ஹalleluya महिमा महिमा ஹalleluya धन्यवाद प्रभु जी, हालेलुया। धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, ஹalleluya हालेलुया हालेलुया। ஆவியானவரே மக்கு நன்றி पवित्र आत्मा जी, ஹalleluya ஹalleluya உசியாவுக்கு வந்த நிர்பந்தமான நிலைமை ஒருவருக்கு வரக்கூடாது ஆண்டவரே। उजिया के साथ हुई बेहाल अवस्था किसी के साथ न हो। தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு விட்டான் இந்த உசியா। यहोवा के भवन से अलग किया गया ये उजिया, ராஜாவாய் இருந்த போதிலும் राजा होने पर भी அவன் இருதயத்தில் மனமேட்டிமை வந்த போது उसके मन में जब घमंड विचार उठा, ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டான்। यहोवा से दूर किया गया। அவன் ராஜாவாய் இருந்த போதிலும் वो राजा होने पर भी ஆசாரியர்கள் மாத்திரமே செய்யக்கூடிய காரியத்தை याजक लोग जो काम करना चाहिए துணிவு கொண்டு செய்தான்। उसे मन की घमंड से किया, தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டான்। यहोवा के भवन से दूर हो गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நியமித்த காரியத்தை நாம் மீறக்கூடாது। यहोवा ने जो नियुक्त किया है उस काम से पार न करे। கர்த்தருடைய ஊழியர்களுக்கு என்று கர்த்தர் சில காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார்। यहोवा के सेवकों के लिए परमेश्वर ने कुछ काम अलग कर रखा है। நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டினார் போல தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இதுல குறுக்கிட கூடாது। हमारे बुद्धि और समझ के अनुसार उसकी बीच में न जाना है। கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாய் இருக்கும்। परमेश्वर की नजर में वो बुरा है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று கொடுப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லாமல் போகிறதா? क्या यहोवा को देने के लिए आपका मन में कोई प्रकार की विचार नहीं
கர்த்தருடைய காணிக்கை உங்கள் பார்வையில் அற்பமா இருக்கிறதா? यहोवा को जो दान देते हैं वो तुम्हारे लिए तुच्छ लगता है। சிலர் நினைக்கிறார்கள் आज कुछ लोग सोचते हैं நாம கொடுத்தால் தான் அவர்கள் சாப்பிட முடியும் என்று. मैं देने से ही वो लोग खाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் அப்படி ஒரு அற்பமான நினைப்பு உங்கள் உள்ளத்துக்குள்ள வறுமையானால், यदि वैसा एक तुच्छ विचार तुम्हारे मन में उठता हो, உங்கள் ஆத்துமாவிலே குஷ்டரோகம் தோன்றி இருக்கிறது. आपकी प्राण में कोढ़ीपन हुआ है, இனங்கண்டு கொள்ளுங்கள், पहचानिए, அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், पहचान लीजिए, மனம் திரும்புங்கள், मन फिराइए। கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீங்கள் மனம் திரும்புங்கள். यहोवा के भवन से अलग किया जाने से पहले ही मन फिराइए। கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், परमेश्वर तुम्हें सीधा करेगा, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், परमेश्वर तुमको स्थिर करेगा, கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். परमेश्वर तुमको खड़ा करेगा। எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவேன். बजाकर परमेश्वर को धन्यवाद कहेंगे। எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். परमेश्वर यहोवा को धन्यवाद அந்த ஒரு कहेंगे। நிர்பந்தமான நிலைமை நம்மில் ஒருவருக்கு உண்டாக ऐसी கூடாது. अवस्था हमारे अंदर किसी के साथ ना हो। அந்த உசியாவுக்கு வந்த நிர்பந்தமான நிலைமை நம்மில் ஒருவருக்கு உண்டாக கூடாது. उसिया राजा के साथ वो अवस्था किसी के साथ ना हो। கர்த்தர் நமக்கு துணை நிற்க வேண்டும். परमेश्वर सहायता करे, கர்த்தர் நமக்கு துணை நிற்க வேண்டும். परमेश्वर हर एक के साथ रहे, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर हमें आशीष करे। லோரி மக்கு நன்றி நாதா. லோரி செலவரவ ரிவலரவ செலவரவலவரவலவரவரவ. லோரி கப்பலரவ செலவரவ தூரவரவலவரவ. ஈ பப பப கபஷப கந்தரி தெக்கதர பௌதர பௌரிகதரவதி. மகிமையின் தெய்வமே மக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. glory धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த காலை வேளைக்காய் மக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह की समय के लिए धन्यवाद। சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. आपके सम्मुख में आए हुए हर एक को आशीष இந்த कीजिए। பிள்ளைகளுக்கு நீர் துணை நிற்பீராக. प्रभु जी आप हर एक की सहायता இந்த करें, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. आप अपने बच्चों को आशीष இந்த कीजिए। பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும் போது आपके बच्चे जब आशीर्वाद पाकर उन्नति இந்த पाएंगे, பிள்ளைகளுடைய இருதயம் ஒரு நாள் மனமேட்டுமே அடையக்கூடாது. परमेश्वर कभी इनका मन घमंड न हो। இந்த இருதயம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே துணிவு கொள்ளக்கூடாது. प्रभु जी मन में कोई प्रकार की तीव्रता न उठे, கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்யக்கூடாது. परमेश्वर के विरोध विश्वासघात न करें। ராஜாவாய் இருந்த உசியா राजा जो उजिया राजा தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார். यहोवा के भवन से दूर किया गया, அதுபோல உடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட தேவனுடைய उस பிள்ளைகள் प्रकार परमेश्वर के भवन में आए हुए लोग, ஒருவராயிலும் ஆத்துமாவிலே குஷ்டரோகம் வந்து कोई भी प्राण में कोढ़ी होकर தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு விடாதபடிக்கு यहोवा के भवन से दूर न हो जाते हुए பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும். प्रभु जी आप हर एक को सहायता இந்த कीजिए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரியும். दिए हुए दान को परमेश्वर आप आशीष कीजिए। கர்த்தரை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பல மடங்கா திருப்பி கொடும். परमेश्वर आप उसे आशीष करके कई गुना अधिक बढ़ा कर दीजिए। நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும். शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।